நாம் இருக்கிற நிலைமையில் எங்கெங்கே அடுத்தவங்களுக்கெல்லாம் உதவி செய்ய முடியும்னு சொல்லி புலம்புறவங்க தாங்க அதிகம். மிகப்பெரிய செல்வந்தர்கள் மட்டும்தான் பிறருக்கு உதவி செய்திட முடியுமா, பணக்காரர்கள் மட்டும்தான் அடுத்தவருக்கு உதவிட முடியுமா என்பதை பற்றி விளக்கும் கதை இது. வணக்கம், வெல்கம் டு பாசிட்டிவ் தாட்ஸ் குட்டி ஸ்டோரி 31. அந்த ஊர்லேயே மிகப்பெரிய தொழிலதிபர் அவர். அவரால் முடிஞ்ச பல உதவிகளை அங்கே உள்ள ஏழை மக்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருந்தார். அவரை ஒரு நாள் பேட்டி காண்பதற்காக ஒரு பத்திரிகை நிருபர் வராரு. அவர்கிட்ட, நீங்கள் ஒரு மிகப்பெரிய பணக்காரராக இருக்கீங்க, அதனாலேயே இந்த ஊரில் உள்ள மக்களுக்கு பல நன்மைகளையும் உதவிகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, இந்த எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கேட்க, அதற்கு அந்த தொழிலதிபர், நான் சிறு வயதிலேருந்தே ரொம்ப சிரமப்பட்டு வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவன். ஆனால் உதவி செய்வதற்கு மிகப்பெரிய பணக்காரனாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. இது எனக்கே ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி தான் உணர முடிந்தது. எனக்கு ஒரு 14 வயது இருக்கும்போது என் தாயும் தந்தையும் இறந்து விட்டார்கள். ஒரு விபத்தில் அவர்கள் இறந்து விட்டார்கள். அதன் பிறகு நான் என் சொந்தக்காரங்கிட்ட தான் வளர்ந்தேன். என் பள்ளி படிப்பை கூட என்னால் பூர்த்தி செய்ய முடியல. அங்கே இருக்க ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் தினசரி செய்தித்தாள்களை விற்கிறது தான் என்னுடைய வேலையாக இருந்தது. நான் செய்தித்தாளை கூவி விற்கும்போது என்னுடைய தந்தை வயது மதிக்கத்தக்க ஒரு நபர், அவர் வீட்டிலிருந்து உணவு சமைத்து எடுத்து வந்து ரயில் பயணிகளிடம் அவர் ஒரு கூடையில் வைத்து உணவை விற்று கொண்டு இருப்பார். காலையிலிருந்து மதியத்துக்குள் ஒரு குறிப்பிட்ட அளவு செய்தித்தாள்களை ரயில் பயணிகளிடம் நான் விற்றுவிட்டால் எனக்கு 50 ரூபாய் லாபம் கிடைக்கும். அதிலிருந்து ஒரு 15 ரூபாய் 20 ரூபாய் அந்த நபரிடம் கொடுத்து உணவு பொட்டலங்களை வாங்கி எனது மதிய உணவாக உண்பது வழக்கமாக இருந்தது. ஆனால் ஒரு சில நாட்கள் எனக்கு வியாபாரம் இருக்காது. குறிப்பிட்ட அளவு செய்தித்தாள்கள் பயணிகளிடம் விற்க முடியாமல் போய்விடும். அன்று கூட அந்த நபர் என்னை தேடி வந்து, ஏன் இன்னைக்கு என்கிட்ட நீ சாப்பாடு வாங்கிக்கல, இந்தா சாப்பிடு என்று சொல்லி கொடுப்பார். இல்லை, என்கிட்ட பணம் எதுவும் இல்லை, எனக்கு இன்னும் வியாபாரம் சரியாக ஆகலை, நான் வேண்டான்னு சொல்லிவிடுவேன். இல்லை இல்லை, நீ அவசியம் சாப்பிடு, நான் போயிட்டேன்னா வேறு எதுவும் உனக்கு உணவு கிடைக்காது, நீயும் சாப்பிடாமல் விட்டுடுவ, நீ வளரும் பிள்ளை, சாப்பிட வேணும்னு சொல்லி என்கிட்ட ரொம்ப அன்பு காட்டுவார். எத்தனையோ முறை நான் வேண்டான்னு சொன்னால் கூட அவராக என்னை ரொம்ப வற்புறுத்தி எனக்கு அந்த உணவு பொட்டலங்களை வழங்கியிருக்காரு. அதன் பிறகு நான் அந்த ஊர்லேயே ஒரு சிறிய புத்தக கடை வைத்தேன். காலப்போக்கில் அதில் எனக்கு மிகப்பெரிய லாபம் கிடைக்க பல கிளைகளை அந்த ஊரில் நான் புத்தக கடைகளை நிறுவி இன்று மிகப்பெரிய ஒரு தொழிலதிபராக இருக்கின்றேன். ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்னாடி நான் அந்த நபரை சந்தித்து ஏதாவது உதவி செய்யணும், இவ்வளோ ஒரு நல்ல மனிதரை நம்ம எப்படியாவது தேடி கண்டுபிடித்து உதவிட வேண்டும்னு நான் முடிவு பண்ணேன். அந்த ஊரில் அவரை போய் தேடி அவரை நான் பார்த்தேன். ஐயா, உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா, ஒரு 25 வருடங்களுக்கு முன்னாடி பக்கத்து ஊரில் இருக்க ரயில் நிலையத்தில் நான் செய்தித்தாள் விற்றேன், நீங்கள் அங்கே மதிய உணவு விற்க வருவீர்கள், எனக்கு பல முறை நீங்கள் எனக்கு உணவு அளிச்சிருக்கீங்க, என்ன உங்களுக்கு தெரியுதான்னு சொல்லி நான் என்னை அறிமுகப்படுத்தி கொண்டேன். அவரும் என்னை அடையாளம் கண்டு கொண்டார். அதன் பிறகு அவர் வாழ்வில் முன்னுக்கு வந்தது, அவர் பிள்ளைகளை படிக்க வைத்து அவர்கள் இன்று நல்ல நிலையில் இருப்பது போன்ற பல செய்திகளை என்னோடு பகிர்ந்து கொண்டார். அவை அனைத்தையும் அவரிடமிருந்து கேட்டறிந்த நான் அதன் பிறகு அவரிடம், ஐயா, நான் இன்றைக்கி மிகப்பெரிய தொழிலதிபராக இருக்கேன், நான் மிகப்பெரிய செல்வந்தனாக இன்றைக்கி இருக்கேன், உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும் தான் நான் உங்களை பார்க்க வந்தேன், எனக்கு எத்தனையோ முறை நீங்கள் உணவு அளிச்சிருக்கீங்க, நான் உங்களுக்கு ஏதாவது பெரிய அளவில் உதவ வேண்டும், உங்களுக்கு என்ன வேணும், என்னால் எவ்வளோ பணம் வேணாலும் உங்களுக்கு கொடுக்க முடியும், உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கன்னு அவர் கேட்க, அதற்கு அந்த பெரியவர், எனக்கு எதுவுமே வேண்டாம், நீங்கள் இவ்வளோ தூரம் என்னை தேடி வந்து பார்த்தீங்க இல்லையா, இந்த அன்பே போதும், ஆனால் ஒரு சின்ன விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், நானும் என் வாழ்க்கையில் அதன் பிறகு கஷ்டப்பட்டு ஒரு சிறிய உணவகம் திறந்து தான் இன்றைக்கி இந்த நிலையில் இருக்கேன். நீங்கள் எனக்கு உதவணும்னு நினச்சது என்னமோ நல்ல எண்ணமாக இருக்கலாம், ஆனால் நான் இன்றைக்கி பெரிய பணக்காரனாக இருக்கேன், நான் உங்களுக்கு என்ன வேணால் உதவ முடியும்னு நீங்கள் சொன்னது ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. அது நீங்கள் என்ன உதவுனாலும் நான் அன்றைக்கி செய்த உதவிக்கு ஈடாகாது. நான் எந்தவித ஒரு பிரதிபலனும் இல்லாமல் நான் உங்களுக்கு அன்றைக்கி செய்தேன். அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு நான் உங்களுக்கு உதவும்போது நான் ஒரு ஏழை, இன்றைக்கி நீங்கள் அதை திருப்பி கொடுக்க வந்திருக்கீங்க, நீங்கள் ஒரு பணக்காரர். பணம் அதிகமாக இருக்கும்போது அடுத்தவங்களுக்கு உதவுறது பெரிய விஷயம் இல்லைங்க. அந்த பணம் நம்மக்கிட்ட கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் நம்மளால் முடிந்த அளவு பிறருக்கு உதவணுன்னா அதுதாங்க பெரிய விஷயம். எது எப்படி இருந்தாலும் இவ்வளோ தூரம் என்னை தேடி வந்து அன்பு செலுத்தியதற்கு ரொம்ப நன்றின்னு சொல்லி என்னை அந்த பெரியவர் ஆசீர்வதித்து அனுப்பி வைத்தார். அன்னைக்கு தான் நான் உணர்ந்தேன்,
நாம் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை. அடுத்தவருக்கு உதவிட பணம் முக்கியம் இல்லை, நல்ல மனம் இருந்தால் போதுங்கிறத அன்னைக்கு அந்த பெரியவரிடமிருந்து நான் கற்றுக்கொண்டேன் என்று அந்த தொழிலதிபர் பத்திரிகை நிருபரிடம் கூறுகிறார். உண்மைதாங்க. வாழ்க்கையில் நாம் அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய மிகப்பெரிய பணக்காரனாக இருக்கணும், பெரிய உதவியை தான் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நாம் செய்கிற சின்ன சின்ன உதவிகள் கூட அடுத்தவங்களுக்கு பயனளிக்குமானால் அதை நாம் செய்தாலே போதுமானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற லைக்கு தான் மேலும் இந்த பதிவை பல பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.